குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்தே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். இப்போ அதனால் நம்ம கொடுக்குற வீடியோவை நம்ம கொடுத்துடணுன்னு நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்புறம் இன்றைக்கு சாயங்காலம் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ரத சப்தமி. ரத சப்தமி என்பது சூரிய பகவான், அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் அந்த சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயண புண்ணிய காலம். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டு இரு பிரிவுகளாக பிரிக்க. அவை உத்தராயணம், தட்சிணாயனம். உத்தர் என்றால் வடக்கு என்று பொருள். சூரிய பகவான் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி செய்யும் பயணமே உத்தராயண புண்ணிய காலம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மற்றும் ஆனி ஆகிய 6 மாதங்கள் உத்தராயண காலமாகும். நம்முடைய இந்த 6 மாத காலமானது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பொருள். சூரிய பகவான் வடதிசை நோக்கியிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமே தட்சிணாயன புண்ணிய காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்கள் தட்சிணாயன புண்ணிய காலம். இது தட்சிணாயன 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. இது உத்தராயணங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுது. தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கு இரவு பொழுது. நமது ஓராண்டானது அவர்களுக்கு ஒரு நாள். இந்த உத்தராயணமும் தட்சிணாயனமும் சேர்ந்த நம்மளது ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். சரி, இந்த ரத சப்தமியில் ஏன் எப்படி இதுதான் ரத சப்தமி என்று நாள். சரி, இந்த ரத சப்தமி நாள் அன்று நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் போகும். இது எப்படி தோன்றியது என்ன அப்படிங்கிறது போகும்போது மகாபாரதத்தில் உங்களுக்கே தெரியும். பீஷ்மாச்சாரியார், அதாவது நான் பெரிய அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த உயிர் பிரியும். ஆனால் அவருடைய உயிர் பிரியவில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் இது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான். இது நம்ம சபையில் துரியோதனன் அந்த தவறை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருந்ததினால் அந்த பாவ மூட்டை உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் நினைத்த நேரத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் தன்னோட உயிர் போகணும்னு நினைச்சாரு, போகல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி, அதை நீக்க என்ன வழின்னு வேதவியாசரை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது தான் அவர் சொல்கிறாரு, இந்த எருக்க நிலையை பூரா அவர் மேலே அதை தீர்க்க சூரிய பகவானுக்குத்தான் அந்த இது இருக்குது, அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எருக்க இலைகளை கொண்டு அந்த உடல் மீது பூரா போடுறாரு. அந்த பாவங்கள் அனைத்தும் அச்சதை தூவி திருநீறு தூவுகிறார். இன்னொன்னே அவருடைய பாவங்கள் தீர்ந்து விடுகின்றது. அதற்கு பிறகு பீஷ்மாஷ்டமி. இதை சூரியன் பிறந்த நாளாகவும் சொல்லலாம் இந்த ரத சப்தமி என்று. அதனால் அவருடைய பாவம் தீர்ந்து இது பண்ணுறாரு. அதனால் நம்மளும் 7 எருக்கன் இலை வைத்து காலையில் நீங்கள் காலையிலேயே செய்கிறது. முதல்ல குளிச்சுட்டு ஒரு 2-3 சொம்பு தண்ணி அள்ளி ஊற்றி எப்படி நம்ம நீராடணும், அந்த உடலில் இருக்கின்ற அழுக்கு, உடல் தூய்மை, உள்ள தூய்மை எல்லாம் போனதுக்கு அப்புறம் எருக்கன் இலையை வைத்து அக்ஷதை வைத்து, ஆண்களாக இருந்தால் விபூதி, இது பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் மஞ்சள் வைத்து நீராடினால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. திருமலையிலும் திருச்சானூர்லாம் சுவாமி தினம் இந்த ஒரு வாகனத்தில் அவர் பயணம் செய்வார் நமது. ஆகையினால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இன்று செய்யுங்க. காலையில் செய்யுங்க. காலைல செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா, ஏன்னா நம்ம ஒருத்தர் நைட் வேலைக்கு போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இன்று முழுவதுமே நீங்கள் செய்யலாம். சப்தமி திதி, ரத சப்தமி திதி எப்பொழுது இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம்.
நான் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். உடம்பு முடியல, கால் நடக்க முடியல. இங்கே ஞாயிறு சப்தமி திதி அதாவது இரவு இன்று 11:14 மணிக்கு மேலே சப்தமி திதி வந்துடுது. அதற்கு பிறகு சப்தமி திதி எது வரைக்கும் இருக்குது? இரவு 9:20 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அந்த சப்தமி திதி இருக்கிற வரைக்கும் நீங்கள் குளிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் போவோம், வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வியாபாரத்தில் இருப்பாங்க. அதனால் இன்னைக்கு 11:15 மணியிலிருந்து நாளை இரவு 9:20 வரைக்கும் 9:15 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அந்த ரத சப்தமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த குளியல் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப 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 நல்லது. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நான் வீட்டில் இருந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஆனாலும் நான் அந்த இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் தான் இருக்கேன். சுவாமியை பார்த்துட்ருக்கேன். இதை நீங்கள் சூரிய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லுங்கள். சூரிய காயத்ரியை சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி காலையிலேயே அந்த சூரிய மந்திரத்தை நானே நேற்று சொல்லியிருக்கிறேன். வலிகள் இன்றி கூட வாழ்க்கை அமைந்து, ஆனால் ஒருபோதும் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வலிகள் இருந்தால்தான் காயத்ரி. ஓம் அத்வத்வஜாய வத்மகே சூரிய ஓம் அத்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய திமி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய திமி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இதை கூடயும் சொல்லணும். சூரிய பகவானே, வலிமை மிக்க சூரிய பகவானே, எனது பாவங்களையும் கஷ்டங்களையும் தீர்ப்பாயே என்று ஓம் சூர்யா போற்றி, ஓம் சூர்யா போற்றி, சூர்யா போற்றின்னு மட்டும் கூட நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு இந்த அர்க்கபத்திரம்னு அதுக்கு பேர், இந்த இருக்க நிலைக்கு அதை வச்சு இந்த அர்க்கபத்திர ஸ்நானத்தை செய்யுங்க. கட்டாயம் இந்த இதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். எல்லாருமே பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருங்க. நம்மளோட கஷ்டங்கள் தீரணும், பாவங்கள் தீரணும், நமது கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நாம் இது பண்ணுறோம். பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும். ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி.